அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ எனக்கு மனசுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு வீடியோ. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் லெமன் பிக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். இது ஏன் டிசைட் பண்ணேன்னா, லாஸ்ட் வீடியோலேயே என் ஹஸ்பண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அதில் நிறைய லெமனும் இருந்துச்சு. மோஸ்ட்லி நாங்கள் அதிகமாக லெமன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இவ்வளோ லெமனையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக நான் அதை வேஸ்ட் பண்ணிடுவேன். அதனால் ஊறுகாய் செய்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஊறுகாய் செய்ய தெரியாது. ஸோ எங்கள் அம்மா கிட்ட ப்ரொசீஜர் கேட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லி தந்தாங்க. அதை தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த குத்துப்பட்ட பழம்னு சொல்லியிருப்பாங்க, பழத்தோட பழம் மோதிச்சு அப்படின்னா லைட்டாக அடிபட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பழத்தெல்லாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரஃபாக கட் பண்ணதை ஒரு ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பெரிய இன்க்ரீடியண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. வெறும் லெமன், இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சால்ட் இருந்தால் போதும். இந்த சால்ட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி வச்சுக்கணும். இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடி மட்டும் செலக்ட் பண்ணி மூடிக்குங்க. என்கிட்ட இந்த மூடி தான் கிடைச்சிது. ஸோ நான் இதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தையே வச்சுட்டு இந்த மூடிக்கு மேலே ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே லெமன் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த மாதிரி வெளியில் ஆவியெல்லாம் வரக்கூடாது. என்கிட்ட வேறு மூடி இல்லாத காரணத்தினால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். லெமன் குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடியில் இருக்கிற தண்ணி லெமனில் விழுகாமல் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ லெமனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இது நல்லா ஆறினதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் எல்லாமே அந்த லெமனோட நல்லா ஊறி நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு ஏர்டைட்டான ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு பாட்டில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே ஒயிட் கலர் துணி கட்டிட்டு ஏடு கட்டுறதுன்னு சொல்லுவோம். அதை கட்டி வெயிலில் வச்சு டெய்லி வெயிலில் வச்சு எடுத்தோம்னால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 இயர் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நான் டெய்லியுமே அப்படியெல்லாம் எடுத்து வைக்க முடியுமா? கண்டிப்பாக வைக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஆத்தென்டிக்காக அவங்க இப்படி தான் செய்வாங்க. இதை தாளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே ஈஸி. வெறும் மிளகாத்தூள் எண்ணெய் மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இன்ஷால்லா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பேசிக்கிட்டே நம்ம இப்போ மேரேஜ் ஹாலுக்கும் வந்துட்டோம். ஸோ நாளைக்கு ஒரு மேரேஜ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது மயிலாஞ்சி ஃபங்க்ஷன், மருதாணி கல்யாணம்னு சொல்லுவாங்க, ரிசப்ஷனு. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். அங்கே போய் சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும். அதாவது பொண்ணுக்கு நலங்கு வச்சு மருதாணியெல்லாம் வச்சு விழாவை சிறப்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன, போய் சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்தது. இன்றைக்கி குடியரசு தின விழா. ஸோ குடியரசு தினம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், பிலேட்டட் விஷஸ் டு ஆல். அங்கேருந்து நேராக கிளம்பி கல்யாணத்துக்கு போல் நேராக ஸ்கூலுக்கு தான் போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் 3 பசங்க இருக்காங்க. 3 பேருமே 3 விதமான ஒரு ப்ரோக்ராமில் சேர்ந்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கோசரம் தான் போனோம். எப்பயுமே காலையில் ஃபஸ்ட்டாக ரெடியாகி போயிடுவேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் ஃபாஸ்ட் இருந்துச்சு. அதை பார்க்க முடியல. எங்கள் பாப்பா மாஸ் ஃபாஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு. போன உடனே எங்கள் பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் ஹிந்தி சாங் இருக்குது. ஸோ அதுக்காக அவங்கள ரெடி பண்ணி விடுறதுக்கு நான் கூட போயிட்டேன். நான் அங்கே உள்ளே போயிருக்கும் போதே பார்த்திங்கன்னா இங்கே டான்ஸு, யோகா இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு குழந்தைங்க செய்கிறது. நெக்ஸ்ட் எங்கள் பாப்பா ஹிந்தி சாங் பாடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு கேளுங்க. நல்லா பாடியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எங்கள் தம்பி ஸ்பீச் சொல்லுவார். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அரசியல் சாசனத்தை வடிவமைத்து விடுதலை இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராக பணிபுரிந்து கற்பி ஒன்றாச்சு என்பது என் தாரக மந்திரம். அல்ஹம்துலில்லாஹ் அவருமே நல்லா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
இது எனக்கு ரொம்பவே வந்து ப்ரௌடான மூமெண்ட். அவர் வந்து அம்பேத்கர் ட்ரெஸ் அவருக்காக வந்து நிறைய கடையில் வந்து தேடி இறங்கணும். அந்த வீடியோவும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெஸ் கிடைக்கல. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் முக்கியம் இல்லை, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிற ட்ரெஸ்லேயே வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். எனக்கு மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது முடித்த உடனே கராத்தாயுமே செஞ்சுருந்தார். மாஷால்லா அதுவுமே வந்து நல்லா செஞ்சுருந்தார். ஸோ வந்து அவங்க குட்டி பசங்களாம் கராத்தே முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பெரிய பசங்களாம் வந்து கராத்தே செஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுலேயே குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து அது எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு 2 பெண் பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக வந்து செஞ்சு காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தனியாக வந்து ஒர்க் போகிற பிள்ளைங்க, தனியாக வந்து ஸ்கூல் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை நம்ம கற்றுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா செயின் பறிப்பு. அது வந்து பண்ணும்பொழுது எப்படி வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கிறதுங்கிறது வந்து செஞ்சு காட்டினாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் ஆரஞ்சு பெல்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா பையன், அவருக்கு கராத்தே மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து 3rd ப்ரைஸ் அடித்தார். மாஷா அல்லா. ஸோ அதுக்காக இங்கே ஸ்கூல்லேயுமே வந்து ஹானர் பண்ணியிருந்தாங்க. அப்போல்லாம் நான் எங்கள் பாப்பாவை ரெடி பண்ண போனாலும் அதை வந்து என்னால் வீடியோ கேட்ச் பண்ண முடியல. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகாக வந்து செஞ்சு முடித்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மைமு, இதுவுமே ரொம்ப நல்லா செய்வாங்க. லாஸ்ட்டு இயர் செய்யும் பொழுது அப்துல் கலாம் அவங்களோட லைஃப்பை பற்றி செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக வந்து ஒரு டான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த டான்ஸ் முடிஞ்சோடனே நம்ம அங்கேருந்து நேராக வந்து மண்டபத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எப்பயுமே வந்து மிட்டாய் தருவாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் மட்டும் லட்டு தருவாங்க. அந்த லட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 12 o'clock இருக்கும். நாங்கள் ஸ்கூல்லேருந்து இங்கே மண்டபத்துக்கு ரீச் ஆகும் பொழுது, நாங்கள் உள்ளே போகும்பொழுது கரெக்டாக வந்து கல்யாணமும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஹஜரத்லாம் வந்து துவாலாம் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் கரெக்டான டைமுக்கு போயிட்டோம். ஸோ துவாலாம் ஓதிட்டு எல்லோரும் மணமக்களை வாழ்த்துனதுக்கப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளையே வந்து கருகுமணி கட்டினாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு பொண்ணை அழைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி டே வந்து ரொம்பவே மாஷாஅல்லாஹ் நல்லா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.